சார் குளியலுக்கு சிறந்தது சோப்பா அல்லது குளியல் பொடியா? குளியல் பொடிங்க. என்ன காரணம், குளியல் பொடி வந்து உடம்புல இருக்கிற எண்ணெய் பசை காப்பாற்றுங்க. அதே சோப்பு வந்து சுத்தப்படுத்திடுங்க, சுரண்டி எடுத்து மேலே தோலை சுத்தப்படுத்திடும். அப்போ வெளியிற ஹீட் எல்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இது வியர்வை சுரப்பி மட்டும் ஓப்பன் பண்ணி வியர்வை விட்டு மற மாதிரி பண்ணுங்க. அது கெமிக்கல் போடுவோம். நம்ம சோப்பு எண்ணெயில், தேங்காய் எண்ணெயிலையும் கூட இப்போ இயற்கை எண்ணெயிலெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சோடாலாம் கலக்கிறோம். ஆனால் இந்த குளியல் பொடியில் மூலிகை மட்டும்தான் இருக்குங்க. அதனால குளியல் பொடி பெஸ்ட். சார் உடல் கழிவை வந்து வெளியேற்றுறதுக்கு வேற ஏதாவது டீ சாப்பிடலாமா அல்லது மலர்பானம் பெஸ்ட்டா? மலர்பானம் தான் இதில் பெஸ்ட்டுங்க. காரணம் என்னென்னா, மலர்பானத்தில் வந்து நேச்சுரலான பூக்கள் தான் இருக்குது. டீ வருது அப்படின்னா டீயில் சாயம் கட்டுறது இந்த மாதிரி எத்தனையோ சிலதெல்லாம் செஞ்சு தான் நம்மக்கிட்ட வருது. பட் அது நல்லதும் இருக்கலாம், பட் அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பட் இது முழுசாக நம்ம ஆவரம் போனால் ஆவரம் எடுத்து அப்படியே அதில் பொறுக்கி எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி இதை பண்ணுறோம். செம்பருத்தினா செம்பருத்தி, சுத்தமான செம்பருத்தி, நேச்சுரலான பூக்களை தான் நம்ம போட்டு செய்யறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உறுப்புகளையும் சுத்தப்படுத்துதுங்க மலர்பானம். அதனால மலர்பானத்தை எடுத்துக்கிறது பெஸ்ட். சார் மலச்சிக்கலுக்கு கடுக்காய் பானமா கடுக்காய் அல்வாவா? அது சூழ்நிலை பொறுத்து இருக்குதுங்க. சரியா போகல, திருப்தியாக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் கடுக்காய் பானம் எடுத்துக்கலாம். இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாளைக்கு ஒரு கத்த போறங்க, எப்பாவது ஒரு நாள் தான் வருது அப்படிங்கிறவங்க வந்து கடுக்காய் அல்வா எடுத்து. அல்சருக்கு வந்து நார்மலா டானிக் குடிக்கிறது பெஸ்ட்டுங்களா அல்லது நம்ம வில்வம் ஜூஸ் குடிக்கிறது பெஸ்ட்டுங்களா? இது வந்து வில்வ ஜூஸ் பெஸ்ட்டுங்க. பட் டானிக்குமே வில்வ ஜூஸ்க்கு என்ன வித்தியாசம்னாங்க, டானிக் வந்து புண்ணு ஆற்றக்கூடியதா செஞ்சிருப்பாங்க அவங்க மெட்டீரியல். டானிக் பத்தி எனக்கு தெரியல, பட் மெட்டீரியல் செஞ்சிருப்பாங்க. ஆனா புண்ணு ஆத்துறது மட்டும் கிடையாது. இது புண்ணு ஆத்துறது மட்டும் இல்லாதீங்க, உடம்பு ஹீட்டை குறைக்குங்க, சூட்டை குறைச்சு திரும்ப வராது இருக்கிற வேலையை இந்த வில்வ ஜூஸ் பண்ணும். ஆனால் வில்வ ஜூஸ் பெஸ்ட்டுங்க.